அடிசல்லு, பொதிசோறு, இட்லி, பூரி, சப்பாத்தி, கேப்பக்களி, ராகி களி, ராகி கூழு, கம்மஞ்சோறு, தெனச்சோறு, சாமச்சோறு, பரோட்டா, ஆலு பரோட்டா, சப்பாத்தி, பன்னீர் டிக்கா, பட்டர் பன்னீர். என்னம்மா ராத்திரி சாப்பாட்டுக்கு மெனுவா? இத்தனையும் எனக்கு சமைக்க தெரியும் நடுவர் அவர்களே. இதையே எங்க அம்மாவும் சொல்லி தரல, எங்க பாட்டியும் சொல்லி தரல, என் அலைபேசியில் இருக்க யூடியூப் மட்டும் தாங்க சொல்லி கொடுத்துச்சு. இந்த தலைமுறையில ஒரு இளைஞி எனக்கு சமைக்க தெரியும் சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சொல்லுங்கம்மா. இருக்க மாரிமுதா நான் சொன்னாங்க, நோ அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. உடனே நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள்ல தேடினேன். அந்த கூகுள் எங்க உங்க அலைபேசியில தானே இருந்தது. அப்ப கூட எங்க அலைபேசி தானே. ஆண்கள் போருக்கு கூட தைரியமா போயிடுவாங்க, பெண்கள் கூட துணி கடைக்கு வர்றதுதான் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? கடலுக்கு போன மீனவன் கூட தோராயமா எப்ப திரும்பி வீட்டுக்கு வரான்னு சொல்லிட முடியும். ஆனா எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க கூட பசங்க ட்ரெஸ் எடுக்க வந்தாங்கன்னா எப்ப திரும்பி வருவோம்னு சொல்லவே முடியாது. என்ன பெருநன்மை ஏமா சொல்லுமா. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு நடுவர் அவர்களே. பனாரஸ் பட்டுல இருந்து கல்யாண வரவேற்புக்கு போடுற லெஹங்கா வரைக்கும் ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஹோம் டெலிவரின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு எங்களோட அறிவை மட்டும் வளர்க்கல, நேரத்தையும் மிச்சப்படுத்துறது இந்த அலைபேசி தானே நடுவர் அவர்களே. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மாங்களுக்கு ஒரு வேதனை இருக்கும். அந்த பொண்ணு அந்த குடும்பத்துல போய் எப்படி சமைக்கிறா, பழகிக்குவாளா, நினைச்ச நேரத்துல பார்க்கவும் முடியாது, போய் பேசவும் முடியாது. அவங்க தவிக்கிற தவிப்பு இப்ப சொல்லவே முடியாது நடுவர்களே. ஆனா இந்த காலத்துல ஆண் கத்துனா அப்பாவுக்கும், ஊன்னு கத்துனா அம்மாவுக்கும் உடனே வீடியோ கால் வருது. இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது எங்களுடைய அலைபேசி தானே. அடுத்த தெருவிற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த தயங்குறவங்க கூட அமெரிக்காவுக்கு பொண்ண தைரியமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இதற்கு காரணம் அவர்கள் கையில் இருக்கும் அலைபேசி மட்டும்தான். எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொன்னேன்னா எங்க அம்மா இந்த மாத்திரையை போட்டுக்கோ, உடனே தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெத்தலை காம்ப 2 பிச்சு நெத்தியில வச்சேன்னா தலைவலி 10 நிமிஷத்துல பறந்து போயிடும்னு சொல்லி தரக்கு வீட்டுல பாட்டி இல்ல, எங்க ஆண்ட்ராய்டு போன் இருக்க பாட்டி வைத்திய அப்ளிகேஷன் தான் பயன்படுது. நிர்பயாங்கிற ஒரு பொண்ணுக்கு வட மாநிலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது. ஆனா அந்த பிரச்சனை மீதி இருக்க எந்த பெண்களுக்கும் இந்தியாவில நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நிர்பயா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்தாங்க. அதுல உங்களோட நம்பரை இணைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு தோணும் போது அதுல ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதும், 4 போலீஸ் 10 நிமிஷத்துல உங்களை சுத்தி வந்து நின்றுவாங்க. காந்திஜி சொல்லாரு, ஒரு பொண்ணு நடு ராத்திரி 12 மணிக்கு தனியா வெளியே போயிட்டு வந்தான்னா அது சுதந்திரம்னு. இன்னைக்கு எல்லா பெண்களும் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் தனியா வெளியே போயிட்டு வராங்கன்னா அது கையில இருக்க அலைபேசி தான். அப்படிப்பட்ட அலைபேசி நமக்கு சுதந்திரத்தையும் சேர்த்தல வாங்கி கொடுத்திருக்கிறது. சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. இந்த தஞ்சை மண்ணில சரபோஜி மன்னர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் சரஸ்வதி நூலகம் என்று ஒரு நூலகத்தை இயற்றினார். அதுதான் தொன்மையான நூலகம் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நூலகத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. அதுல வெறும் 50 நூல்கள் மட்டுமே இன்றளவும் படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 50 நூல்குள்ளேயே திருக்குறள், பதிற்றுப்பட்டு, அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இப்படி எல்லா நூல்களும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 50 படிச்சு இப்ப மீதி இருக்க 3 லட்சம் நூல்களை படிக்கிறதுக்கு இப்ப ஆள் இல்ல. அந்த 50 நூல்களின் தொன்மையையும் செழுமையையும் கண்டுபிடித்த பிறகு உலகமே நம்மளை இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று அந்த தொல்காப்பியர் காலத்திலும் திருவள்ளுவரின் காலத்திலும் ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு போன் மட்டும் அவர்களிடம் இருந்திருந்தால் இந்த உலகத்தையே தமிழன் மட்டும் தான் ஆண்டிருப்பான். உலகம் முழுவதும் தமிழ் மொழி மட்டும் தான் ஆட்சி.